நம்ம காட்டில் வந்து முதல்லே சொல்லியிருந்தேன் தொய்யக்கீரை இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி அதுதான் வந்து பறிச்சிட்ருக்குறேன் நான். இந்த மாதிரி இளங்கீரையாக பறிச்சோம்னாத்த நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் முத்துனதெல்லாம் பறிச்சோம்னா என்னென்னா ஒரு டேஸ்ட் இருக்காது, சல்லுன்னு மதன்னு கிடக்கு. அது நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டுக்கீரை எந்த ஒரு உரம் மருந்து எதுவும் கொடுக்காத காட்டில் வந்து வந்தது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு விலைக்கு வாங்கினா கூட இந்த டேஸ்ட்டு வராது. அது விலைக்கு வாங்குறதுலாம் ஒரு ருசியும் இல்லைங்க. இந்த மாதிரி காட்டில் வந்து நம்ம பறித்து செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு காடுகளில் வந்து பறித்து சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டு விலைக்கு வாங்கி சாப்பிட்றக்கால நம்மளுக்கு பிடிக்காது. இதனோட டேஸ்ட்டே தனிங்க. பார்த்தா தெரியும். தொய்யக்கீரைங்க பண்ணைக்கீரையும் ஒன்றா இருக்குது. அது நம்ம வந்து பறிச்சிருக்கிறோம். நான் வந்து கவர் ஒன்றும் கொண்டுட்டு வரலையா காட்டுக்கு வந்தனால சரி பண்ணைக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு அப்படியே சரி வீட்டுக்கு கிளம்புனேன். சரி பையன் நேற்று கீரை உடுங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னா அப்படி சரி திடீர்னு பறிச்சிடலாம் அப்படின்னு போட்டு கீரை வரைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் காடுகளில் வந்து கீரை பறிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். கடையில் வாங்குறதுல இவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது. அதில் வந்து ஒரு சத்தும் கிடையாது. இந்த மாதிரி காட்டுக்கீரையில் எடுக்கிறது தான் நல்லா வந்து செம டேஸ்ட் கொடுக்குங்க. ஒன்றும் வேண்டியது 2 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வேக வச்சு நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த காட்டுக்கீரையோட டேஸ்ட் என்ன அருமை என்னென்னு. நம்ம கடைகளில் வந்து எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈடு ஆகாது. பண்ணைக்கீரையும் ஒன்றா இருந்ததுங்க, அதுவும் பறித்து வச்சுருக்குறேன். இது வந்து தொய்யக்கீரை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பண்ணைக்கீரை நம்ம தோப்புக்கு போனோன்னா அங்கே இருக்குது. நம்ம தர்பூசணி காட்டில் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கேன்னு வீடியோ போடுறேங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஏராளமாக கிடக்குது. இது மாதிரி நம்ம சுத்தமாக இப்போ பறித்து சாப்பிட்றது விலைக்கு வாங்குற கீரையில ஒரு துளியும் கூட டேஸ்ட் வராது. இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ கீரை பறித்து வச்சுருக்குறேன்னு. கவர் ஒன்றும் கொண்டு வரல, அதனால் சால்லையே பறித்து போட்டேன். நம்ம ஸ்கூட்டியில் தூக்கி போட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் ஸ்கூட்டிலையும் பறித்து வச்சுருக்குறேன். வீட்டில் போய் ஒரு டைம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் காலையில் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.